4/7/2024 வியாழக்கிழமை அன்று இந்திய நாடார்கள் பேரமைப்பின் நிறுவன தலைவர் திரு ராகம் சவுந்தரபாண்டியன் அவர்களின் 62வது பிறந்தநாள் விழா சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள மரகத மஹாலில் நடைபெற்றது. விழா மனிதம் போற்றும் மகத்தான விழா என்கிற தலைப்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பிரம்மாண்டமான கேக் வெட்டி சுமார் 62 பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. நாடார் மகாஜன சங்க நிர்வாகிகள், சென்னை வாழ் நாடார்கள் சங்க நிர்வாகிகள், தமிழ்நாடு உறவின் முறைகள் கூட்டமைப்பு நிர்வாகிகள், வத்ரா இருப்பு நாடார் சங்கம் நிர்வாகிகள், TSS நாடார் சங்க நிர்வாகிகள், சோழபுரம் நாடார்கள் உறவின் முறை சங்க நிர்வாகிகள், நெல்லை, தூத்துக்குடி நாடார்கள் மகிமை பரிபாலன சங்க நிர்வாகிகள், நாடார்கள் பாதுகாப்பு பேரவை நிர்வாகிகள், நாடார்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் நிர்வாகிகள், பூலா ஊரணி நாடார் சங்கம் நிர்வாகிகள், அருப்புக்கோட்டை நாடார் சங்கம் நிர்வாகிகள், ஏழாயிரப்பண்ணை நாடார் சங்க நிர்வாகிகள், வியாசர்பாடி நாடார் சங்க நிர்வாகிகள், எழில்நகர் நாடார் சங்க நிர்வாகிகள், புதுச்சொரங்குடி நாடார் சங்க நிர்வாகிகள், விளாம்பட்டி நாடார் சங்கம் நிர்வாகிகள், வடசென்னை வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள், நேதாஜி நகர் சூப்பர் மார்க்கெட் சங்க நிர்வாகிகள், நிலத்தரகர்கள் நல சங்க நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பிற நாடார்கள் சங்க நிர்வாகிகள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். விழாவில் இந்திய நாடார்கள் பேரமைப்பின் பொதுச் செயலாளர் KS மலர்மன்னன், பொருளாளர் AMD சிவகுமார், மாநில கௌரவ ஆலோசகர் ST பன்னீர்செல்வம், வியாபாரிகள் முன்னேற்ற அணி தலைவர் R மாதவன், சுயதொழில் அணி தலைவர் திருமதி தமயந்தி பன்னீர்செல்வம், சுயதொழில் முன்னேற்ற அணி துணைத் தலைவர் திருமதி மகேஸ்வரி பாலு, தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் திரு D ரமேஷ், திருமதி பேச்சியம்மாள், மாநில செயற்குழு உறுப்பினர் N நடராஜன், மாநில செயற்குழு உறுப்பினர் C சக்திவேல், சுயதொழில் அணி துணை செயலாளர் TRB குமரன், மாநில வியாபாரிகள் முன்னேற்ற அணி பொருளாளர் SM ஜெயபாலன், வியாபாரிகள் முன்னேற்ற அணி துணைத் தலைவர் திரு TRP வெங்கட்ராமன், வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் வெங்கடேசன், ரவிராஜன், திரவியம், எட்வர்ட் ராஜா, பாண்டியன், முருகானந்தம், வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் பாலாஜி, மத்திய சென்னை மாவட்ட தலைவர் விஜயன், வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் C ஈஸ்வரபாலன், துணைத் தலைவர் TRP ராஜன், R வைத்திலிங்கம், G மோகன், S ரவிராஜன், AD பழனிவேல், R திரவியம், V அருண் பிரசாத், S சத்யா, M செல்வகுமார், M தியாகவேல், V மணிகண்டன், A ரமேஷ், ஜவஹர் தலைமலை, RK நகர் தலைவர் A திருப்பதி, கக்கன் கலாம் அறக்கட்டளை தலைவர் MIT வேல்முருகன், சத்யா மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய திரு ராகம் சவுந்தரபாண்டியன், அனைவரது பிறப்பும் ஏதாவது ஒரு காரியத்தால் சிறக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று எண்ணுபவன் நான். அதன் அடிப்படையில் நாடார் சமுதாயத்தினரை ஒன்றுபட செய்ய அயராது உழைப்பேன் என்று உறுதியளித்தார். அதாவது இந்த ஈவினிங் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க பிறந்தநாளை வந்து போன வருஷம் நம்மளுடைய அலுவலகத்துல மாநில பண்ணோம், இந்த வருஷம் இங்க மதாரக்கட்டில பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த சட்டத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க, ஒரு 5 மணி 5 மணி இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்ச்சியை தெரியும். எல்லாருக்குமே வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல மட்டும் தான் சொல்லியிருந்தோம், யாருக்கும் நேரடியா போய் சொல்ல கூட டைம் கிடையாது. இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னவங்ககிட்ட சொல்லியிருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி, அந்த அழைப்பை ஏற்று இன்னைக்கு வந்த அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா என் மேல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய மரியாதையோட நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதற்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன் என்பதை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இதே போல எல்லாரும் பேசும்போது சொன்னாங்க, சென்னை நாடார் சங்கத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அடுத்து வர போறது வந்து சென்னை நாடார் சங்கத்துடைய எலெக்ஷன் இப்ப வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் கழித்து அந்த எலெக்ஷன் வரப்போகுது. 1966 சென்னை நாடார் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த முன்னாள்கள், அதாவது இந்த சங்கம் எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நாடார் மகாஜன சங்கம், தட்சிண மாநாடார் சங்கம், நெல்லை தூத்துக்குடி மதமை, அதே போல அதே போல நெல்லை தூத்துக்குடி மதமை, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை நாடார் சங்கம் தான் மிகப்பெரிய சங்கம். இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சங்கம் இன்னைக்கு செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்ல பாலிடெக்னிக் ஆரம்பிச்ச காலகட்டத்துல நல்ல பாலிடெக்னிக் சீட்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த டைம்ல நாடார் சமுதாயத்திற்கு போய் பெரிய பெரிய ஆட்கள் ஒவ்வொருத்தரும் போய் பார்ப்பாங்க, எங்க வீட்டுல ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு சீட்டு வேணா நீங்க நல்ல வாங்கி கொடுங்க சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணி நாடார் சமுதாய தலைவர்களை பார்த்த காலகட்டங்கள்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு பார்க்க போனோம்னா ஸ்கூல்ல பிள்ளைங்க வந்து அதோட ஆவரேஜ் சென்டர் இன்னைக்கு குறைவா இருக்கு.
அது காரணம் என்ன அப்படின்னா அங்க இருக்க நிர்வாகம் என்னன்னா இருக்கக்கூடிய, அதாவது செக்ரட்டரி இவரெல்லாம் கரெக்டா இருப்பாங்க. அவங்க வழிநடத்தக்கூடிய சென்னை மாநகர சங்கத்தோட நிர்வாகிகளோட செயல்பாடுகள், குறைகள், அவங்களுடைய குறுங்கீடுகள் அதிகமா இருந்தாலும் யாரும் உடனே பண்ண மாட்டோம். அவர் மோகன் ஆட்சி செக்ரட்டரியா இருக்கிறாங்க. மோகன் ஆட்சிக்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து செக்ரட்டரியா இருக்காங்க. சொன்னாங்க அந்த காலத்துல நான் எண்ணி படிச்சிருக்கேன் அங்க அப்படின்னு சொன்னாங்க. கோல்ட் மெடலிஸ்ட் அவ்வளவு திறமையானவர்கள். அந்த காலகட்டத்தில் சீட்டு தேடி போன அன்னைக்கு அவங்க தான் செக்ரட்டரியா இருந்தாங்க. நீங்க ஸ்கூல் ஃபில் பண்ண முடியல, ஆனா இன்னைக்கு அவங்க தான் செக்ரட்டரி இருக்காங்கன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க திறமையெல்லாம் போறீங்க. இவங்களுக்கு மேல இருந்து வழிநடத்தக்கூடிய சென்னை மாநகர சங்கத்துடைய நிர்வாகிகள் குறுக்கீடு. ஒரு ஆசிரியர் சரியில்லைன்னு சொல்லி அவர் மாத்துறாருன்னா ஒருவேளை 2 நாள் கழிச்சு அதே ஆசிரியர் உள்ள சேர்த்துக்கணும்னு சொல்லக்கூடிய நிர்வாகிகளுக்குனால அவரோட செயல்பட முடியல. இதுதான் உண்மை. நீங்க பாக்குற எலெக்ஷன் வருது, இந்த எலெக்ஷன் கிட்டத்தட்ட 20 ஆண்டு வருஷம் கழிச்சுதான் வருது எலெக்ஷன். அது வரைக்கும் அவங்களே போடுவாங்க, ஒரு 10 பேர் உட்காருவாங்க, அவங்களே நிர்வாகத்தை மாத்திக்குவாங்க. இதுதான் நடக்குது. கிட்டத்தட்ட 1999 அப்புறம் 24 வருடங்கள் அந்த சங்கத்துல ஒருத்தர் கூட உறுப்பினரை சேர்க்கல. பழைய சங்கத்துல இருக்கவங்க மட்டும் தான் உறுப்பினர். அது பாத்தீங்கன்னா 30% இறந்துட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் உயர்ந்த பணம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் 700 பேர் மட்டும் தான் இன்னைக்கு சென்னை மாநகர சங்கத்துல உறுப்பினராக இருக்கணும். இன்னைக்கு இருக்காங்க. இதுதான் இருக்குது. அதுல பாதி பேர் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அதே போய் இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு சங்கத்தை எதுவுமே செயல்படாம வச்சிருக்கு. அது மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி அதாவது சொன்னாங்க. பேசும்போது சொன்னாங்க, ஒரு முன்னோர்கள் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சந்தோஷத்தோட மனநிறைவோட அந்த இடத்தை கொடுத்திருப்பாங்க. சிந்தித்து பாருங்க. நல்ல ஒரு பாலிடெக்னிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தினர் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்தை கொடுத்திருக்காங்க. முதல்ல கம்மியா இருந்த கூட நீங்க கிட்டத்தட்ட 42 ஏக்கர் அந்த இடத்துல இருக்குது. 42 ஏக்கர்ல என்னென்ன சாதிக்கும். ஒரு யூனிவர்சிட்டி வரக்கூடிய அளவுக்கு தகுதியான ஒரு இடம் நினைக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. அதே போல இன்னைக்கு பாலிடெக்னிக் ஒன்று இருக்கு. பாலிடெக்னிக் அடிஷனல் கோர்ஸ் கொண்டு வரலாம். அதுக்கப்புறமா நாங்க வந்து எங்களோட தேர்தல் அறிக்கை நாங்க கொடுத்துருக்கோம். நாங்க வந்தோட ஒரு பார்மசி காலேஜ் சொல்லியிருக்கோம். பார்மசி காலேஜ் எளிமையா கொண்டு வர முடியும். ஏன்னா நீங்க பார்மசி காலேஜ் ரொம்ப வேலை இருக்கு. பார்மசி காலேஜ் எளிமையா கொண்டு வர முடியும். நிச்சயமா நாங்க வந்தா அதிகபட்சம் 2 வருஷத்துக்குள்ள அவங்க பார்மசி காலேஜ் கொண்டு வருவது என்பது ஆணித்தரமா சொல்ல வேண்டும். அதே போல வசதி மாவட்டம் சார்பா சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி ஐஏஎஸ் அகாடமியில குரூப் 1 குரூப் 2 நீங்க பண்ணுங்க அப்படின்றாங்க. நான் வளர்ச்சி சார்பா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க நிர்வாகிகள் இந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்திய நாடுகள் பேரமைப்பு இருக்காங்க. மிக மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வந்து சென்னை மாநகர சங்கத்துல என்னோட இணையில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள், நம்முடைய உறவினர்கள் ஒப்பாளர்கள் வந்திருக்காங்க. அவர்களே இந்த மேலையில் அறிவுறுத்தக்கூடிய மிச்ச மகிழ்ச்சியாக தலைவரா வந்து மரியாதைக்குரிய அண்ணாச்சி தாமஸ் அண்ணாச்சி இருக்காங்க. அவங்களுக்கு 80 வயசு ஆச்சு. நீங்க அண்ணாச்சியார வர முடியல, அவங்க வரல. நான் பொதுச்செயலாளர் நினைக்கிறேன். என்னோட சூழல் இருக்கக்கூடியவங்க அண்ணா முன்னாடி வரேன். அதாவது இவருடைய அப்பா வந்து எல் சின்னமணினால ஏற்கனவே சென்னை மாநகர சங்கத்துல அவர் தலைவராக இருந்தவர். அவருடைய பையன் இவங்க வந்து இப்ப பொருளாதார நிற்கிறார். அண்ணாச்சி என்பது இன்னொரு மகிழ்ச்சி. அதே போல அண்ணாச்சி துணைத் தலைவர் அண்ணாச்சி அண்ணாச்சி துணிவாரத்தில் இருக்காங்க. தேவராஜ் அண்ணாச்சி துணைத் தலைவராக இருந்தாங்க. அண்ணாச்சி அதே போல துணைத் தலைவரா அண்ணாச்சி நிற்கிறாங்க. அதே போல வந்து இன்னொரு துணைத் தலைவர் வந்து அவங்க ஏஎன்ஜி, அதாவது நல்ல ஒரு பேரா ஏஎன்ஜி பாலகிருஷ்ணன் அண்ணாச்சி வந்து இன்னொரு துணைத் தலைவராக நிற்கிறாங்க. அவங்க அதே போல வந்து மரியாதைக்குரிய அண்ணாச்சி சிவாஜி அவர்கள் ஏற்கனவே நல்ல பாலிடெக்னிக் ஆரம்பிக்கும் போது உடனிருந்து கிட்ட இருந்து நம்ம பாலிடெக்னிக் வளர்ச்சிக்கு பாடுபட்டவங்க மரியாதைக்குரிய அண்ணாச்சி அவர்கள் இன்னைக்கு இந்த டீம் நிற்கிறாங்க. அதே போல வெளியில் இருக்கக்கூடிய கணேசன் ஆட்சி இவங்க நிற்கிறாங்க. பெரிய ஒரு நெல் வியாபாரி அவங்க, நெல் வியாபாரி அவங்க இன்னைக்கு இந்த டீம் நிற்கிறாங்க. அதாவது 11 பேர் எலெக்ஷன் நிற்கிறோம். 11 பேரும் கலைப்படியான ஆட்கள், 11 பேர் கிறிஸ்தவ கிளியரான ஆட்கள். எல்லாருக்குமே சொந்த தொழில் தெளிவா இருக்கு. குடும்பத்தை தேவைக்கு பார்த்துக்கிட்டு சமுதாய பணியோட செய்யக்கூடிய அளவுக்கு எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப தெளிவான ஆட்கள், நல்ல ஆட்கள், ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட சமுதாயம் நல்லா இருக்கணும், சமுதாயத்தில் அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நல்லா வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இணைஞ்சிருக்கோம். இதே போல ஏற்கனவே எதிரடியும் ஒரு 11 எடுத்திருக்காங்க. எல்லாரும் பார்ப்பாங்க. அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப தெளிவான ஆட்கள் ஒன்று சேர்ந்திருக்கோம். நிச்சயமா ஒரு வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை.
ஏன்னா அந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சொன்னாங்க போன மாதம் 23 நடக்கிறது. அதுக்கப்புறம் அது எலெக்ஷன்ல சில பில்லுகள் எல்லாம் பண்ணிருந்தாங்க கண்டுபிடிச்சு அது எலெக்ஷன் ஆஃபீஸர் சொன்னவங்க 30 சொன்னாங்க. 30 மேலும் சில பில்லுகள் இருக்கும் அந்த ரிசர்ச் சொசைட்டில எடுத்து கொடுத்த உடனே அந்த தவறுதான் நான் கண்டுபிடிக்க நான் பார்த்துட்டு சொல்றேன்னு எலெக்ஷன் ஆஃபீஸர் அவங்க சொன்னாங்க. அதனாலதான் காலதாமதம், மறுபடியும் எந்த காலதாமதம் காரணம் கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 550 ஓட்டு 600 ஓட்டு வரும் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த டீம் குறைந்தபட்சம் ஒரு 70% வாக்குகளை பெறுவோம். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். எந்த ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக நாங்கள் வந்தால் அந்த அமைப்பு மிக தெளிவாக இருக்கும். தமிழகத்திலே சென்னையிலே அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பாக அதை கொண்டு வருவோம். ஏன்னா ஏற்கனவே இப்ப நாங்க நிக்கிறோம் அப்படின்னா நாங்க எங்களுக்கு தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கோம். வேட்பாளர் ஒவ்வொரு உறுப்பினரும் 3 முறை உறுப்பினரை சேர்க்கலாம் நாங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம். ஆனால் ஆப்போசிட் டீம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் சேர்த்துக்கணும்னு சொல்லி குடும்ப சொத்தை ஆக்கணும்னு அவங்களோட திட்டம். அந்த சொந்தம் என்பது ஒரு பொதுநோக்காக முன்னோர்களால் ஆரம்பிக்கப்பட்ட சங்கம். அந்த சங்கம் தமிழகத்தில் உள்ள அனைத்து நாடாளுக்கும் சொந்தமானது, சென்னையில் உள்ள அனைத்து நாடாளுக்கும் சொந்தமானது. ஆனால் ஒவ்வொரு உறுப்பினரும் 3 வேலை சேர்க்க வேண்டும் என்ற திட்டத்தினை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். ஆனால் மிக சிறப்பான முறையில் அதை வழிநடத்துவோம். அதே போல படித்தவர்கள், பண்பாளர்கள், சமுதாயத்தில் தரமான அங்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த சங்கம் செயல்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் மிக சிறந்த ஒரு சங்கமாக சென்னை மாநகர சங்கத்தில் நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு இங்க வருகை தந்திருக்கீங்க. வருகை விஜயகுமார் வந்திருக்கிறீங்க. அதுபோல இங்க வந்து எல்லாமே நிறைய எல்லாருமே நீங்க வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே வந்திருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைம் தான் ரொம்ப லேட், கிட்டத்தட்ட 9:15 மணி ஆயிடுச்சு. அதனால இன்னும் நிறைய பேர் பேசணும், டைம் இல்லை. சீனிவாசனா வந்திருக்காரு, பேச முடியல. அக்கா வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் லூக்கு வந்திருக்காங்க, அதோட பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருமே வரும்போது ராமலிங்கம் வந்திருக்காரு, ரொம்ப மகிழ்ச்சி. அதேபோல எல்லாருமே எல்லாரும் இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எல்லாருமே வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி எல்லாருக்கும் உங்களோட நேரத்தை ஒதுக்கிட்டு இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிப்பது. கூடிய விரைவில் சென்னை மாநகர சங்கத்தை ஜெயிச்சிட்டு பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பதவியேற்கும் விழா என்ற 30 விழாவில் நாம் அனைவரும் சந்திப்போம் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.